ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, துதிகள் மதியில் வாசம் செய்கிறதான் எங்கள் திரியக தகப்பனே, கொடுத்த இந்த நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி அப்பா. இப்போ நாங்கள் தியானிக்கிற உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்று ஆண்டவரே அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்திட்டோம், எங்களை சுத்திகரிப்புக்குள்ளாய் கொண்டு போகட்டும் அப்பா. நீங்கள் பெருங்க ஆண்டவரே, நாங்கள் சிறுகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனம் 20. ஆதியாகமம் 50வது அதிகாரம் வசனம் 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமேன். யோசேப்பை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம். யோசேப்பின் நற்குணத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரை பார்த்து சொல்றார். யோசேப்பின் சகோதரரை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சிங்க, ஆனா கடவுள் எனக்கு அதை நன்மையாக மாற்றினார், முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்றாரு. அவரு யோசேப்பின் நற்குணம் ரொம்ப விசேஷமா இருக்குது. என்னென்ன அவங்க சகோதரர்கள் அவரை குறித்து விரோதமாக பகைச்சாங்க, பேசினாங்க, அது மட்டும் இல்லை, விற்று போட்டாங்க, பள்ளத்தில் போட்டாங்க, ரொம்ப மோசமாக யோசேப்பை வழிநடத்தின போதிலும் கூட, அவர் உயர்வான ஸ்தானத்தில் போய் இருந்தாலும் கூட, அவர் அவங்க சகோதரர் செஞ்ச ஒரு காரியத்தை சிறிதளவு கூட நினச்சே பார்க்கல. அவர் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவர் நினச்சிருந்தா அவங்க சகோதரரை என்ன வேணால் அவங்க பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் என்ன நினச்சார்னா, தேவ சித்தத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். யோசேப்பு தீமையை நினைக்கவே இல்லை, மாறாக தேவ சித்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் அவர் தீமையை நினைக்கவே இல்லை. ஆதியாகமம் 45:5 வசனத்தை முதற்கொண்டு நாம் பார்க்கும் பொழுது, அவங்க சகோதரர்கிட்ட அவங்க இவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது இவங்க போய் சகோதரெல்லாம் போய் யோசேப்புக்கிட்ட தலை வணங்கி அவங்களுக்காக அவங்க குடும்பம் பிழைக்க முடியாது, தானியத்தை வாங்க முடியாது எகிப்துக்கு போகும் பொழுது, அப்போ தன் சகோதரர் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவங்க யோசிக்கிறாங்க, அழுகுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, என்னை விற்று போட்டதினால் சஞ்சலப்படாதீங்க, விசனமாகவும் இருக்காதீங்க, ஏன்னா ஜீவ ரட்சணை செய்யும்படியாகவே தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்போ கூட பாருங்க, அவர் செஞ்ச ஒரு காரியத்தை, அவங்க சகோதரர் செஞ்ச ஒரு தீமையை சிறிதளவு நினைக்காம, கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, நீங்கள் என்னை விற்று போட்டதுனால உங்களுக்கு இந்த கவலை வேணாம், சஞ்சலம் வேணாம், தவிப்பு வேணாம், பயம் வேணாம். ஏன் அப்படின்னா, ஜீவ ரட்சணை செய்யும்படியாய் தேவன் என்னை உங்களுக்கு முன்னாவே எங்களை இந்த இடத்துல அமைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, 7வது வசனத்தில் பார்க்குறோம், பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கும்படியாக. யாருடைய வம்சம் ஒழியாமல் இருக்க? உங்கள் சகோதரருடைய வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை காக்கும்படியாய், உங்களை ஆதரிக்கும்படியாய், உங்களை உயிரோடு வைப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னாவே என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறார். சகோதரர் எல்லாம் நினச்சாங்க, இவனை எப்படியாவது என்ன பண்ணிடலாம், இவன் எப்போ பார்த்தாலும் எத்தனா ஒன்று பேசினே இருக்கிறான், எதனா ஒன்று சொல்லினே இருக்கிறான், நம்மளுடைய காரியத்தெல்லாம் தகப்பனுக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறான். நம்ம எதனா தவறு செஞ்சோம்னா கூட அதை எடுத்துன்னு போயிட்டு அப்பா கிட்ட சொல்லிடுறான், அவனை சொப்பனத்தை சொல்கிறான், இந்த மாதிரி பண்ணுறான். அவன் ரொம்ப எரிச்சல், அவங்க சகோதரர் மேலே ரொம்ப கோபம், எரிச்சல் வந்துச்சு. அது அந்த எரிச்சல் நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை எப்படின்னா போட்டு தள்ளிடணும், பகைக்கிறாங்க. முதல்ல பகை, வெறுப்பு இதெல்லாம் அதுக்கப்புறம்தான் இந்த யோசனை வருது. இந்த யோசனை வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை உயிரோடு வைக்கக்கூடாது, அவ்வளோதான், இவனை என்னென்னா பண்ணிடணும்னு சொல்லி சதி யோசனை பண்ணுறாங்க. பண்ணி அப்போது அவங்க சகோதரருக்குள்ளே சில காரியங்கள், வாக்குவாதங்கள் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி பள்ளத்தில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பள்ளத்தில் போடுறாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க. தன் தகப்பனுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி சில மிருகத்தினுடைய ரத்தத்தினால் தோய்த்து போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் யோசேப்பு தான் அப்படின்னு சொல்லி சில ட்ராமாங்கள்லாம் போடுறாங்க. என்ன நினைக்கிறாங்க, இவனை முதல்ல
முற்றிலுமாக ஒழிச்சிட்டோம்னா இவன் சொன்ன சொப்பனமெல்லாம் எங்கே நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சதி யோசனை பண்ணுறாங்க, பகைக்கிறாங்க, வெறுப்பு வருது. இது நிமித்தமாக இந்த காரியத்தெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அப்போது அவருக்கு வாலிப வயசு யோசேப்புக்கு. அப்போ எல்லாமே தெரியுது. அந்த எல்லாம் நினைவில் வச்சிருந்து அவர் கொஞ்சம் கூட சிறிதளவு கூட தன் சகோதரர் செஞ்சதை நினைக்கவே இல்லைன்னா அது எப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் பார்த்தீங்களா. ஆனால் நம்மகிட்ட அது கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா நம்மளுக்கு சின்ன ஒரு விஷயம் செஞ்சால் கூட அவங்க எதனா பண்ணும்போது நம்ம சொல்லி காட்டலைன்னா கூட மனசில் அது ஓடும். ஆனால் இவருக்கு அந்த இதுவே இல்லை. நான் சஞ்சலப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களை காக்கும்படியா உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கு. ஏன்னா இவங்க சகோதரெல்லாம் சேர்ந்து யோசேப்பை ஒழிக்கணும், யோசேப்பை அடியோடு அழிக்கணும்னு சொல்லி யோசித்தாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த யோசேப்பின் மூலமாகவே யார் இவரை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவரை கொண்டு இவங்களுடைய வம்சத்தை பிழைக்கும்படியாய் தேவன் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல ஒரு அதிபதியா ராஜா கீழே ஒரு போஸ்டிங் கொடுத்து அவர் ஒரு பெரிய ஸ்தானத்தில் ஆண்டவர் என்ன பண்ண இந்த இடத்துல உயர்த்தி வைக்கிறத பார்க்குறோம். யோசேப்பினை சிறையில் எடுத்துன்னு போய் போடுறாங்க. செய்யாத தப்புக்கு போய் சிறையில் போடுறாங்க. ஆனால் அப்போ கூட அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கூட எந்த ஒரு வாக்குவாதம் நான் செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் ஒரு இது பண்ணல. ஒரு கொஞ்சம் சபாஷ் செய்யணும், அப்போது எதை நான் அப்படி செய்யலை அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையுமே அந்த இடத்துல உரையாடினதா வேதத்தில் நம்மளுக்கு சொல்லப்படலை. ஆனாலும் பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் யோசேப்போடு தேவன் இருந்து அவர் செஞ்ச நல்ல காரியங்களெல்லாம், ஏன்னா யாருமே பார்க்கல, நினைத்திருந்தால் தவறு செஞ்சுருக்கலாம். போத்திபாருடைய மனைவிடம் தவறு செஞ்சுருக்கலாம். அவங்களும் விடாமல் இவங்கள இந்த தம்பியை ரொம்ப யோசேப்பை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனாலும் கடவுள் என்ன பண்ணுறாரு, கடவுள் பயம் அவனுக்கு இருந்துச்சு. கடவுள் பயம் இருந்தது நிமித்தமாய் பாவத்துக்கு விலகி ஓடினான் யோசேப்பு. வாலிப வயசில் எவ்வளோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த வாலிப வயசில் ஓடினா, அதே போல் சிறையில் எடுத்துன்னு போய் போட்டாங்க செய்யாத தவறு. ஆனால் அப்போ கூட அவர் ஆண்டவரையும் சரி நான் என்ன ஆண்டவரே பண்ணேன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் வேதத்தில் போடலை. அதே போல் தன் சகோதரரை கூட அந்த இடத்துல நினைச்சு துக்கப்படலை. சகோதரரை நினச்சி ஒரு முணுமுணுப்பில்லை, சகோதரரை பகைக்கணும்னு எண்ணமே அவருக்கு இல்லை. அப்படியா யோசேப்பு நற்குணங்கள் எப்படியாய் மாறினதுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை தீமை செஞ்ச நினைச்சவங்களுக்கு இவர் நன்மையாய் மாற பண்ணினார். இப்படியாகவே வேதத்தில் அநேக காரியங்கள் நாம் பார்க்கலாம். பிலேயாம் குறித்து கூட நம்ம பார்க்கலாம். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க என்ன பண்ணுறா, கூலி பேசி கொண்டு வரான். ஆனால் தேவன் அந்த சாபத்தை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதமாய் மாற்றார். தேவ சித்தம் அந்த இடத்துல இருக்கணும். யோசேப்பு எப்படி அந்த தீமையை நினைக்காம தேவ சித்தத்தை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு முணுமுணுப்பு இல்லாமல் எந்த ஒரு காரியம் இல்லாமல் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து இருந்தது போல ஒவ்வொருத்தரும் அப்படியாய் தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது தீமை வருன்ற மாதிரியே இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலை அப்படியா காணப்படும். ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவ்வளோ இதுன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரே இரவிலே, அவர் சிறையில் தான் இருந்தார், ஜெயில் கைதியாக இருந்தார், செய்யாத தப்புக்கு இருந்தால். ஆனால் அந்த ஒரே இரவிலே ஒரே சொப்பனத்தின் மூலமாகவே அவர் அதிபதியாய் ராஜா கீழே எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் கொடுத்து உயர்த்துறது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படியே நம் தேவ சித்தத்திற்கு ஒவ்வொரு விஷயத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா முணுமுணுப்பு இல்லாமல் நம்ம கேள்விகளை மற்றவர்களை கேட்காம நம்மளுக்கு தீமையே செஞ்சாலும் கடவுள் அதை நன்மையாய் நம்மளுக்கு மாற்றுவார் என்று அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்பொழுது, அந்த நீதி இருக்கும்பொழுது, உண்மை இருக்கும் பொழுது, நம்மிடத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஏற்ற வேலையிலே உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது சவுல், வேதத்தில் சவுல் பார்க்குறோம். தாவீதை என்ன பண்ணுறாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுற, கொலை செய்யணும்னு சொல்லி எங்கெங்கேயோ ஆள வச்சு இது பண்ணுறாரு. ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல, தாவீதை ஒழிக்கவே முடியல. தாவீதுக்கு ஒரு நிரந்தரமான சிங்காசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், ஏற்படுத்தி கொடுத்தாரு, அமர வச்சார் சிங்காசனத்தில். எப்படி அதில் உக்காந்துருவான்னு சொல்லி அவனை எப்படியாச்சும் சாகடிக்கலான்னு சொல்லி அவரை துரத்துறது, அவரை சாவடிக்கிறதேவே அவர் வேலையாக வச்சுருந்தார். ஆனாலும்
தாவீதை கர்த்தர் என்ன பண்ணார், ஏன்னா தேவ சித்தம் எதுன்ட்டுன்னு அவருக்கு தெரியும். மனுஷன் என்ன வேணா செய்யலாம், மனுஷங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம உறவுங்க, நம்ம எல்லாருமே என்ன வேணா நம்மளுக்கு விரோதமாக பேசினாலும் ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா ஒன்றுமே நம்மளுக்கு அது ஒன்றுமே வாய்க்காது. தீமையே செஞ்சாலும் தீமையே வர்ற மாதிரியே இருக்கும், தீமை நடந்துட்டு மாதிரியே இருக்கும். ஆனாலும் தீமையை கர்த்தர் நமக்கு எப்படி செய்கிறாரா, நன்மையாக மாற்றுகிறார். யோபுவை கூட பார்க்கலாம். சாத்தான் வந்து அவனை அழிக்க என்னென்னவோ யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த யோபு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறாரு, அந்த மனைவியை திட்டுறாரு. அப்படியே ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கடவுள்கிட்ட நன்மை மற்றும் வாங்கி கொண்டோமே, தீமையும் வாங்கினா என்ன, இந்த கைகளில் எவ்வளோ நன்மை வாங்கியிருக்கிற, பைத்தியக்கார மாதிரி பேசின்னு இருக்காத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, யோபுவின் மனைவியை திட்டி என்ன பண்ணுறாரு, அந்த ஆசீர்வாதம் ரெட்டத்தனியான ஆசீர்வாதங்களை யோபு என்ன பண்ணுறாரு, பெற்றுக்கொள்கிறாரு. தானியேல் கூட சிங்ககேபியில் எடுத்துன்னு போயிட்டு அவங்களோடு இருந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் மேலே பொறாமல் வச்சு வெறுப்பு வச்சு என்ன பண்ணுறாங்க, இவனை எப்படியாச்சும் ஒழிச்சிடணும், என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து என்ன பண்ணுறாங்க, நேராக ஜெபிக்கிறது தான் ஒரு குற்றமாகவே சொல்லி எடுத்துன்னு போயிட்டு அந்த சிங்ககேபியில் போடுறாங்க. கர்த்தர் அவர் என்ன பண்ணுறாரு, சிங்கத்தின் வாயை அடுத்த தீமையை நன்மையாக மாற்றினார். அப்படியா ஆமான் கூட எஸ்தர் மொர்தேகாயினுடைய காரியத்தை நம்ம பார்க்க, யூதரை அழிக்கணும்னு சொல்லி ஆமாம் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணுறான். ஆனால் கர்த்தர் அந்த தீமையை கூட என்ன பண்ணுறாருன்னா நன்மையாக மாற்றினார். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே விரோதமாகவே நடந்த மாதிரி தான் சூழ்நிலை காட்டுது. போய் அந்த நிருபங்களெல்லாம் வாங்கி யூதர் கூட இல்லாமல் எல்லா யூதரை அழிக்கணும்னு சொல்லி ஒரு நிருபங்கள் வாங்கி, அது நடக்க போகுது, டைமே இல்லை, அது நடக்க போகுது, வேறு வழியே இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது, ஆனால் இவங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவங்களோட ஜெபத்தை கேட்டு காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுறார். தீமையை நன்மையாய் மாற்றுகிறார். இவர்களுக்கு தீமை செய்தவர்களுக்கே தீமையாக முடியுது. அவங்க குடும்பமே அந்த தூக்கு மரத்தில் ஏற்றி முடிய செய்கிறாங்க. இப்படியா ஒவ்வொரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. தீமை செய்யணும் தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த மனுஷர் மூலிமா பொறாமல் வெறுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயத்தின் மூலமா நமக்கு தீமை வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடவுள் அதை ஏற்ற வேலையில் அதை நமக்கு நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அப்போது மனுஷனுடைய கோபம் சங்கீதம் 76:10 சொல்லுது, மனுஷனுடைய கோபம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் அது உங்களுடைய மகிமையிலே விளங்க பண்ணும். மிஞ்சின கோபத்தை நீர் அடக்குவீர் அப்படின்னு சொல்லி வேத சங்கீதம் 76:10 சொல்லுது. அதே போல் ரோமர் 8:28 சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி யார் அழைக்கப்பட்டாலும், தேவனுடைய தீர்மானத்தின்படி யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ தேவன் மீது அன்பு இருக்கும், சகலமும் அவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னா நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தேறி வருகிறது அப்படின்னு சொல்லி ரோமரில் பார்க்குறோம். அப்படியாக தேவன் மேல் நம்ம அன்பு வைத்து அவர் எந்த ஒரு முணுமுணுப்பு இல்லாமல் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட நம்ம அவரை கேள்வி கேட்கிறவர்களா இல்லாதபடி, சூழ்நிலை நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா தீமை வர்ற மாதிரி தான் இருக்கும், கஷ்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வேதனை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கடவுள் அதை நன்மையாக மாற பண்ணுகிற தேவனாகிய தேவன் நம்மளுடைய தேவன். ராகாப்பு சொல்றாங்க, யோசுவா புஸ்தகத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்க முணுமுணுச்சுனே வராங்க, எவ்வளவோ அந்த அற்புதத்தை பார்க்குறாங்க, சிவந்த சமுத்திரத்தை 2 பிறந்ததை பார்க்குறாங்க, வானத்திலிருந்து தூதர் சாப்பிட்ற மண்ணாவை சாப்பிட்றாங்க, தண்ணியில் தண்ணி கிடைக்குது, எத்தனையோ விஷயத்தை அவங்க பார்த்து கூட அவங்க மேலே சில காரியங்கள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு முணுமுணுப்பு வருது. முணுமுணுப்பு வந்து ஆண்டவரை கேள்வி கேட்கறது, பரீட்சை பார்க்கறது, இப்படியாவே இருந்தாங்க. ஆனால் இது எல்லாம் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக்கிறதுக்காக இவங்களை கூட்டின்னு வரும் பொழுது ராகாப்பிடத்தில் போய் வேவுக்காரர் அமைச்சு அந்த தேசத்தை எரிகோவினுடைய காரியத்தை பார்க்கணும்னு சொல்லி தேசத்தையும் எரிகோவையும் பார்க்கறதுக்கு 2 பேரை அனுப்பும் போது ராகாப் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போது ராகாப் சொல்கிறாங்க,
நீங்கள் சிவந்த சமுத்திரத்தை நீங்கள் கடந்து வந்ததையும் வற்றி போக பண்ணி உங்கள் தேவனாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்த விதத்தையும் நாங்கள் பார்த்தோம். அப்படியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த கேள்விப்படும் பொழுது எங்களுக்கு திகில் வந்துடுச்சு, நாங்கள் சோர்ந்து போயிட்டோம், எங்களுடைய தைரியமெல்லாம் அற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த அதிசயத்தை கேள்விப்பட்டவங்களே அவ்வளோ விசுவாசத்துக்குள்ளாக சொல்கிறாங்க. ஆனால் கண்ணார பார்த்தவங்க, அந்த அற்புதத்தை பார்த்தவங்க, அந்த அற்புதத்தை அடைஞ்சவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு முணுமுணுப்பு, எப்போ பார்த்தாலும் ஒரு பரீட்சை, மோசையை ஒரு எரிச்சல் உண்டாக்கினே இருக்கிறது, ஒரு கேள்வி கேட்டுனே இருக்கிறது. எங்களுக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், எங்களுக்கு ஒரு வேணும். கன்று குட்டியெல்லாம் செஞ்சு ரொம்ப மோசமாக நடந்துக்கினாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்படி இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப மோசமாக நடந்ததுனால தான் வனாந்திரத்தில் மாண்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க கேள்விப்பட்டது, அந்த ராகாப் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, எங்களுக்கு திகில் வந்துடுச்சு, நீங்கள் எமோரியன் ராஜாவுக்கு செஞ்சதை நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த கேள்விப்பட்டதுனால எங்களுடைய தைரியமே அற்று போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தேசத்தை உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்கள் தேவன் கொடுப்பாரு, உங்கள் தேவன் தான் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு சொல்லி அவ்வளோ சாட்சி சொல்கிறாங்க கேள்விப்பட்டவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்த்தவங்க பரீட்சை பார்க்குறாங்க. எங்களுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் வேணும், மோசே போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 40 நாள் ஆயிடுச்சு, அங்கேருந்து அவங்க வரவே இல்லை, அவர் எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு சொல்லி அவங்களோட நகைகளெல்லாம் போட்டு ஒரு கன்று கொட்டியை செஞ்சு அதை வணங்குறதுக்கு அதை ஆடல் பாடல் பண்ணி ஆண்டவருக்கு எப்போ பார்த்தாலும் எரிச்சல் ஊட்டினே, கோபம் ஊட்டினே அப்படின்னே இருந்தாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க. ஆனால் கேள்விப்பட்ட ராகாப் எப்படி இருக்கிறாங்கன்னா சாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் எமோரிய ராஜாவுக்கு செஞ்சதை நாங்கள் பார்த்தோம், கேள்விப்பட்டோம், அதே போல் நீங்கள் உங்களுக்கு இந்த தேசத்தை ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். அப்படி உங்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் காக்கணும், எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம் வாங்குறாங்க. நிச்சயமான ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விசுவாசத்தோடு கண்டிப்பாக இது நடக்கும், அந்த தேசம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்களே எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்களாம். இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்கள் தேசத்தின் குடிகளெல்லாம் உங்கள் தேவன் செஞ்ச அற்புதத்தை, உங்கள் தேவன் செஞ்ச காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எதிர்மறையாகவே ஆண்டவருக்கு பேசுகிறவங்களா இருக்கிறோம். அதே போல் விசுவாச குறைவு நம்மளுக்குள்ளே ஏற்படுது. இல்லை, வேதத்தில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது தானியேலுக்கு பார்த்தோம், சிங்கத்தையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டார். அதே போல் பிலேயாம் வராரு, பிலேயாம் வந்து பேசும்போது கர்த்தர் அந்த சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் மாற்றினது இந்த இடத்துல பார்க்குறோம். அதே போல் சவுலை கூட என்ன பண்ணுறாரு, தாவீதை அழிக்கணும் நினைக்கிறாரு, ஆனா அழிக்க முடியல. அவருக்கு தான் ஒரு நிலையான வீட்டை, சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் யோபுவை கூட பார்க்கும் பொழுது இரட்டத்தனியான ஆசீர்வாதம், பிள்ளைகளெல்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்க சொத்துங்கெல்லாம் இழந்துட்டாரு, எல்லாரும் அவர் ஒரு மாதிரி பேசுறாங்க, நான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு பேசுறாங்க, மனைவியே பேசுறாங்க. அப்போ ஆண்டவர் அவர் என்ன பண்றாரு, கெட்டியா பிடித்தது நிமித்தமாகவே அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவரை இரட்டத்தனியாய் ஆசீர்வதிக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படியே ஒவ்வொரு காரியத்திலும் எப்பேற்பட்ட ஒரு சின்ன யோசிப்பு நினைக்கும் போது அவருடைய வாலிப பிரியாயத்தில் எவ்வளோ படக்கூடாத கஷ்டம், தகப்பனுடைய அன்பு விட்டு பிரிஞ்சு வந்துட்டாரு. அதே போல சொந்த சகோதரர் பகைத்தது பார்க்குறோம். ஏன்னா ஆதியாகமம் 37:4 யோசேப்பு என்ன பண்ணுறாங்களாம், பகைக்கிறாங்க. ஆதியாகமம் 37:18 பார்க்குறோம், யோசேப்பு வருவதை பார்த்து ஒரு சதி யோசனை பண்ணுறது இந்த இடத்துல பார்க்குறோம். ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, யோசேப்பு அதையெல்லாம் நினைக்காம அவங்க சகோதரர் செஞ்சு, என்னம்மா அவருக்கு எல்லாம் புத்தி தெரிஞ்ச வயசு தான், வாலிப வயசு, அண்ணனுக்கு என்ன பண்ணாங்கன்னு எல்லாமே தெரியும். அவர் எவ்வளோ கதறி இருப்பார் அந்த பழத்தில், ஐயோ அண்ணா விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ பணத்துக்காக அந்த தன் சகோதரரை விட்டு போட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அவங்க எங்கே வந்தாங்கன்னா, இவங்க யோசேப்புடைய வம்சமே அழிஞ்சன, யோசேப்பே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த சகோதரனுடைய வம்சம், அவங்களுடைய பிள்ளைகளை, அவங்களெல்லாம் மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு யார் முன்னுமே அமைச்சிருக்கிறாருன்னா யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா உங்களுடைய வம்சம் ஒழியாதபடிக்கு வேதம் அழகாக சொல்லுது, உங்களுடைய
வம்ச ஒழியாதபடிக்கு உங்களை காப்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காகவே, உங்களை உயிரோடு வைப்பதற்காகவே தேவன் எங்களை உனக்கு முன்னே அனுப்பினார் என்று ஆதியாகமம் 45 அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:14 பார்க்குறோம், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது பகைக்கிறவர்கள் சகோதரர்களாக இருந்தாலும் கூட நாம் நன்மை செய்யும் பொழுது, யாராக இருந்தாலும் நன்மை செய்யும் பொழுது, யோசேப்பை போல கடவுள் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இது மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தை. மத்தேயு 5:14 சொல்லுது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இவரை பகைக்கிறது மாத்திரம் இல்லை, கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அதே போல் அந்நியரிடத்துல அடிமையாய் விற்று போட்டார்கள். அப்படியாக அவ்வளோ மோசமாக தன் சகோதரர், தன் உறவுகள், தன் உடன் பிறந்தவர்கள் இப்படியா இருக்கும்பொழுது கூட அது ஒன்று கூட சிறிதளவு யோசிக்காம, அந்த முணுமுணுப்பு இல்லாமல், அந்த வருத்தம் இல்லவே இல்லை. அவருக்கு இவர் ஆறுதல் சொல்ல, பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் நினச்சிருந்தா அந்த சகோதரர்களெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது செஞ்சுருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாரம் யோசேப்புக்கு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவர் யோசேப்பு என்ன பண்ண, ஆண்டவருடைய அந்த நற்குணங்கள் ஆண்டவர் பற்றி கொண்டு, ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை விசுவாசம் இருந்தது நிமித்தமாக, ஏதோ இந்த காரியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் அனுமதிக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் அனுமதிக்க இல்லைன்னு சொல்லி அவர் தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்டார். தீமையை யோசிக்கல, தேவன் சித்தத்தை ஏற்றுக்கொண்டதை நிமித்தமாக தீமையை கூட அவர் நன்மையாய் அவங்க நினச்சி பார்த்தார். அவர் நினச்சி பார்த்தாது தேவன் அவர் என்ன பண்ணுறாரு, நன்மையாய் முடிய பண்ணுகிறார். இப்படியா சங்கீதம் 105:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 105:16-17. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகளை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இப்படியா ஆண்டவர், இந்த பஞ்சம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஆண்டவரால் ஏற்படுத்தினப்பட்ட ஒரு பஞ்சம்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். எல்லா பஞ்சமும் ஆண்டவரால் உண்டானது அல்ல. இந்த இடத்துல இப்படி இந்த பஞ்சத்தை தான் இந்த இடத்துல சொல்லப்போ சங்கீதம் 105:16-17 சொல்லுது. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகளை, ஏன்னா ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை நிறைவேறணும்னா அவங்க 400 வருஷம் அடிமைகளாக இருக்கணும். அப்போ 400 வருஷங்களாக அடிமைகளாக இருக்கணும்னா அவங்க இந்த இடத்துல இருக்கணும். அப்போது வரணும்னா அவங்களுக்கு ஒரு பஞ்சத்தை வர வச்சு யோசேப்பை முன்னாடி அனுப்பி அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காரியத்தை, இந்த விஷயத்தெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் ஒரு ஆள் முன்னாடி போகணும், இவங்க பின்னாடி போகணும், அவங்க அங்கே அடிமைகளாக வாழணும், அதுக்கப்புறம் ஒரு மோசையை ஏற்படுத்தணும், ஒருத்தரை வழிநடத்த வரணும்னு சொல்லி இந்த சங்கீதம் 105 தொடர்ந்து வாசித்தோம்னா இந்த விஷயமெல்லாம் இதில் வருது. அப்போ ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு முணுமுணுப்பு இல்லாமல், ஒரு கேள்விகள் நம்ம கேட்காம, ஒரு மனசு இது இல்லாமல், ஒரு அவிவிசுவாசம் இல்லாமல் நம்ம ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது, குணங்களாய் நம்ம இருக்கும் பொழுது, அப்படியாய் இருக்கும்போது கர்த்தர் இந்த தீமையை கூட நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் எந்த ஒரு விஷயத்திலுமே, யோசேப்பு அவர் ரொம்ப எல்லா காரியத்திலும் பொறுமையாக இருந்தார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட அந்த தாழ்மை இருந்துச்சு, அதே போல விசுவாசம் இருந்துச்சு. அவர் தப்பே செய்யாம சிறையாக்கி கொண்டு போகப்பட்டாலும், விற்கப்பட்டாலும், அடிமையா இருந்தாலும் ஆண்டவர் அவரை ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்துல உயர்த்தினார். அப்படி சின்ன ஒரு உயர்வு கிடையாது. ராஜா சும்மா பேருக்கு தான் ராஜாவா இருந்தார், ஆனா எல்லா அதிகாரமும் யோசேப்பு கிட்ட தான் இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார், அந்த தேசத்தில் பழுக செய்கிறாரு. போனவங்க என்னவோ 70 பேர் தான், ஆனால் திரும்பி வரும்போது 6 லட்சம் பேர்கிட்ட என்ன பண்ணுறாரு வராங்க. அப்படியாய் நம்மளை ஆண்டவர் பழுக செய்கிறவராகவும், அதே போல் தீமையை நன்மையாய் மாற்ற செய்கிறவராகவும், ஆண்டவருடைய தீமையை, இந்த தீமை நினச்சின்னு சொல்லி தீமையே நினச்சி நம்ம இல்லாதபடி வேதத்தில் அநேக விஷயங்களை நம்ம பார்த்தோம், நிறைய பேரை பார்த்தோம். தீமையை நன்மையாக மாற்றினார்.
இந்த சூழ்நிலைகளை கண்டு நம்ம எந்த ஒரு விஷயத்துல கலங்கியே போகக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம வேதனை அடையவே கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது தீமையை நன்மையாய் மாற்றி, அப்படியாய் நன்மைனா எப்படி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு நன்மையாய், ஏன்னா நன்மையாய் மாறின ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது அவங்க சாதாரணமா இல்லை, சிங்காசனத்துல அமர வச்சாரு. அதாவது என்றென்றுக்கு நிலையான சிங்காசனத்தை அமர வச்சாரு தாவீதுக்கு. அதே போல தானியேலை பார்க்கும் பொழுது அவர் அந்த சிங்கத்தின் வாயை அடைச்சி அதுக்கப்புறம் சொல்றாரு, அந்த ராஜா சொல்றாரு, இல்ல தாவீதினுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று சாட்சி சொல்ற அளவுக்கு அப்படியே அநேக காரியங்களை பார்க்கும்போது யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அப்படியே நம்ம சகித்து கொள்ளும் பொழுது அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார் என்று அந்த தேவன் மேல் நம்ம விசுவாசிக்கு வைக்கும் போது நம்மளுடைய காரியம் எப்படி இருக்குன்னா நன்மையாக மாற்றல. அந்த நன்மை அநேகருக்கு ஒரு சாட்சியாகவும், அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாகவும், அநேகருக்கு நம்ம எப்படி இருப்போமா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அநேகர் காணும்படியான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தீமையை கூட நன்மையாய் ஆண்டவரால் மாற்ற முடியும் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து போகும்போது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இப்படி செய்ய ஆண்டவர் உதவியும் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.